கோவை மற்றும் நீலகிரியில் நாளையும் நாளை மறுதினமும் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் தற்போது 8 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு 8 நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தென்காசியில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்யும் என்றும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல்லில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் லிபிகாவுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையினுடைய சராசரி மழை அளவு அப்படிங்கிறது எவ்வளவு? இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமா இருக்குமா, இல்ல இயல்பை ஒட்டியே மழை அளவு அப்படிங்கிறது இருக்கும்? அதிகாரப்பூர்வ தகவல்கள் படி தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டியே இருக்கும் இந்திய நாடு ஃபுல்லா. தமிழகம்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான மழை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு 33 சென்டிமீட்டர் இயல்பு நிலை அளவு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவ காலத்தோட மழை அளவு 45 சென்டிமீட்டர். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 4 மாதங்களில் பதிவாகும் மழை அளவு தான் இது. உதகை சுற்றுலா வரும் பயணிகள் வனப்பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், படகு சவாரி உள்ளிட்ட அனைத்து கேளிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். நிவாரண முகாம்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். டூரிஸ்ட் வெளியே ஊர்ல இருந்து வரவங்களுக்கு இதோட இன்டென்சிட்டி அவ்வளோ தெரியாது. இங்க காத்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும். ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் லைக் போட்டிங் ஏற்கனவே நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம். நம்ம ட்ரெக் தமிழ்நாட்டில் ட்ரெக்ஸ் கூட இப்போ நம்ம பண்றது இல்லை இந்த நெக்ஸ்ட் அடுத்த 3 நாள்ல. இது இல்லாமல் அவங்க ஓனா ஃபாரஸ்ட்குள்ள இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங்ஸ் சொந்தமாகவே யாரோட கைடன்ஸ் ஒரு பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. ரிக்வெஸ்ட் டு ஆல் தி டூரிஸ்ட். நீலகிரியில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொட்டபெட்டா மலைச்சிகரம் மற்றும் பைன் ஃபாரஸ்ட் ஆகிய 2 சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையில் பலத்த காற்று காரணமாக அருந்து விழுந்த மின்கம்பியில் சிக்கி 2 வளர்ப்பு நாய்கள் உயிரிழந்தன. இதனை பார்த்த மக்கள் உடனடியாக மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து அருந்து விழுந்த மின்கம்பிகளை சீரமைத்தனர். மேலும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மக்கள் மரங்களுக்கு கீழ் நிற்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட மலை கிராமங்களில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் வசிக்கும் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களை தற்காலிக முகாம்களுக்கு இடமாற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். நேற்று மாலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் குற்றால மெயினருவியில் மட்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர். தற்போது நீர்வரத்து குறைந்து தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று வரும் நீரில் ஆனந்தமாக குளிக்கின்றனர். வெக்கேஷன்ஸ்க்காக நான் இந்த குற்றாலத்துக்கு வந்தேன். ரொம்ப அழகாகவும் நல்லா ஐஸ் வாட்டர் மாதிரி தண்ணி நல்லா சில்லுன்ட்டு, சாரல் மழையும் கொஞ்சம் பெஞ்சு நல்லா சில்லுன்ட்டு ஐஸ் வாட்டர் மாதிரி என் ஃபேமிலியோடு நான் இங்கே நல்லா
வெக்கேஷனும் நல்லா ஜாலியாக இதாக பண்ணேன். காலையில் இங்கே ஃப்ளட்டாக இருந்துச்சு. இது மெயின் ஃபால்ஸு. இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக தண்ணி விழுவுறதுனால எல்லாத்தையும் லைனில் விடுறாங்க. சூப்பராக இருக்குது. ஐந்தருவி, இந்த மெயின் ஃபால்ஸு, அதுலலாம் நல்லா தண்ணி வருது. எல்லாரும் வாங்க. இப்போ குற்றால சீசன் வேறு. சூப்பராக இருக்குது கிளைமேட்.